வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்திற்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தில் வாதாடுவதற்கு ஒரு அருமையான டாபிக் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சமூக ஊடகங்களால் நம் வாழ்வில் சந்தோஷம் பெருகுகிறதா அல்லது சங்கடங்கள் கூடுகிறதா? That is the social media causes sorrow. இப்போ சந்தோஷங்கள் பெருகுகிறது என்று வாதாடுவதற்கு நம்ம ரமேஷ், லாவண்யா வசந்தன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சங்கடங்கள் கூடுகிறது என்று வாதாடுவதற்கு சங்கர், தரணி அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள் சுரேஷ். இப்போது சோசியல் மீடியா என்றால் என்ன? இதை பற்றி தனி பட்டிமன்றமே வைத்து விடலாம். இந்த பட்டிமன்றத்தில் சோசியல் மீடியா என்பது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சோசியல் மீடியா. அதாவது இது நாம் நம்மை பற்றி ஒரு விஷயத்தை, நமக்கு பிடித்த ஒரு கருத்தை, நமது திறமைகளை, பாட்டு, நடனம், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறது. இதனால் வரும் விளைவுகள் என்ன? சந்தோஷமா சங்கடமா என்பது பற்றி தான் பேச போகிறார்கள். இப்போது உதாரணமாக ஃபேஸ்புக்கில் அப்பா அம்மாலாம் குழந்தைகளை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் என்ன நடக்கிறதுன்னு கவனிக்கலாம், குழந்தைகளுக்கு சங்கடமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் கேட்போம் இவன் என்ன சொல்கிறான்னு. இப்போ அந்த சேட்டிங், அந்த இமெயில், டெக்ஸ்ட் மெசேஜிங் இதெல்லாம் சோஷியல் மீடியா இல்லை. ஸோ இந்த பட்டிமன்றத்தில் இது சோஷியல் மீடியா இல்லை என்று தீர்மானப்பட்டது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் இவா பேசுறது மட்டும் போறாரு. ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது உங்களிடத்திலிருந்து சந்தோஷம் டீமுக்கும் சங்கடம் டீமுக்கும் ஏதோ 1-2 கேள்விகள் தயாராக வச்சிருந்தேன்னாக்க அது ஒரு சந்தர்ப்பம் நடுவில் கிடைக்கும். ஸோ அவ என்ன சொல்றாங்க கவனிப்பாக கேளுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி, ஆனால் ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி ஒரு விகடம், கேளிக்கை, பொழுதுபோக்கு இதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ கேட்கச்சே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் சப்ஜெக்டை. ஸோ இப்போ பட்டிமன்றத்தை தொடங்கலாம். லக்ஷ்மி நாராயணன் தான் நம்ம டைம் கீப்பர். ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 2.25 நிமிஷம் ஆனோடனே 15 செகண்ட் பாக்கி இருக்கிறச்சே லக்ஷ்மி நாராயணன் ஒரு மணி எடுப்பார். கேட்குறதா? ஓகே. ஸோ அந்த 15 செகண்டுக்குள்ள சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்து விடுங்கள், இல்லைன்னா சங்கடம் ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது 30 நிமிஷம். தமிழில் பேசலாம், தமிழ் இங்கிலீஷில் பேசலாம், புரிஞ்சா சரி. ஸோ முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். முதல்ல லாவண்யா அவர்கள் ஆரம்பிக்க போகிறார்கள். சந்தோஷங்கள் பெருகுகிறது என்று வாதாடுகிறது. தமிழால் இணைந்த லீகை வேலி வாழ் மக்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக்கை ஒரு பகவத்கீதையாகவும், வாட்ஸ்அப்பை ஒரு பாக்கெட் பரமாத்மாவும் இன்னைக்கு பார்க்குற காலகட்டத்தில் சங்கடம்னு பேச எங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் தரும் முதல் சந்தோஷம் நட்பு. செயற்க அறிய யாவுல நட்பின், அது போல வினைக்கு அறிய யாவுல நட்புன்னு திருவள்ளுவர் நட்பை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. ஒரு சில வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்மள்ட்ட எத்தனை பேர் நம்ம ஸ்கூல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் இருக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா பல பழைய நண்பர்களை கண்டுபிடிச்சி அவங்களோட ரீகனெக்ட் பண்ண முடியுது. அதுல இருக்கிற சந்தோஷம் கண்டிப்பா தனிதான் இல்லைங்களா? இன்னி கூட பாத்தீங்கன்னா நம்ம பல புது ஊர், பல புது நாட்டுக்கு பணிபுரிகிற இந்த ஒரு காலகட்டத்துல இங்க ஏற்கனவே தங்கி வாழற பல பேரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக இந்த ஒரு சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் கம்யூனிட்டி லீகை வேலி எடுத்துக்கோங்க.
ஒரு ஃப்ரெண்டு காண்டாக்ட் இருந்ததுன்னா போதும், அவங்க மூலமா பல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம ஃபேஸ்புக் மூலமா ஏன்னோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஒரு ஸ்கூல்மேட், எப்போவோ நான் இந்த ஊர்ல இருக்கேங்கிறது சொல்றது ஞாபகம் வச்சு இந்த ஊருக்கு வந்த உடனே ஃபேஸ்புக்ல என்னோட பேர் போட்டு தேடி வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் என்னோட வாழ்க்கையில. ரெண்டாவது சந்தோஷம் வந்தீங்கன்னா ரீச், தட் இஸ் ரீச். காசியில் புலவர் செய்யும் விவாதங்களை காஞ்சியில் காண கருவி செய்வோம் அப்படின்னார் பாரதி. சோஷியல் மீடியானால அது இன்னும் பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னைக்கு ஒரு கலிபோர்னியால இருக்கிற ஆசிரியரால ஒரு கல்லுப்பட்டியில இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வரைக்கும் இன்னைக்கு ஒரு நிலைமை வந்திருக்குன்னா டெஃபினெட்லி அது ஒரு சோஷியல் மீடியானால தான். ஆமாவா இல்லையா? ஸோ ஒரு 10-20 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சலூன்லயும் டீ கடையில மட்டுமே ஒரு அரட்டரைச்சிட்டு இருந்த ஒரு காமன் மேன் இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா மூலமா தன்னோட கருத்தை வந்து ஒரு வடிவம் கொடுக்க முடியுது. இந்த ரீச் மூலமா பாத்தீங்கன்னா பெரிய சமுதாய மாற்றங்கள் கூட ஏற்படுறது. உதாரணம் வந்து ஈஜிப்ட்ல இப்ப ரீசெண்டா நடந்த ஆட்சி மாற்றம். பல பேர் தங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை ஒரே இடத்துல ஒரே சமயத்துல ஷேர் பண்ண முடிஞ்சதுனால மட்டுமே இது சாத்தியம் நான் நினைக்கிறேன். மூன்றாவது சந்தோஷம் வந்து தேர்வுகள், தட் இஸ் சாய்ஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1-2 மீடியா ஆர் மேகசின்ஸ்ல வர்ற ஒரு சில ரிவ்யூஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து பல விஷயங்களுக்கு சாய்ஸ் ஆர் டெசிஷன் மேக்கிங் பண்ண முடிஞ்சுது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலரோட ரிவ்யூஸ், பல தாட்ஸ் அதை நமக்கு தெரிஞ்சதுனால நம்மளோட டெசிஷன் மேக்கிங் வந்து இட் பிகம்ஸ் ஈவன் மோர் பெட்டர். ஸோ உடனே நீங்க குப்பை ரிவ்யூஸை பத்தி தயவு செஞ்சு எதிர்வாதம் வைக்காதீங்க. அதை களைய தெரிவதும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வகை தெரிவு தான். ஏன்னா எதை எடுத்துக்கணும் எதை விடுக்கணும் நமக்கு தெரிஞ்சதுன்னா சோஷியல் மீடியா மாதிரி நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்தது அது உறவுகளை வலுப்படுத்துகிறது. முன்னெல்லாம் ஒரு கல்யாணம் இல்லைன்னாக்கா ஒரு குடும்ப விசேஷத்துல மட்டும்தான் நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலமா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியுது. டெய்லி பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த சந்தோஷம் தாங்க. இந்த பட்டிமன்றம் நடத்த ஃபேஸ்புக்ல தான் இந்த இவெண்ட்டை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோன் கால் கூட இல்லாம இதை ஒரு நடத்த முடியுதுனாக்கா அது சோஷியல் மீடியானால மட்டும்தான். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இதை பத்தி தப்பா பேச 3 பேர் வந்திருக்காங்களே, அவங்களை நினைச்சாதாங்க நிஜமாவே சங்கடமா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்தது இப்போ சங்கடம் என்று வாதாடுவதற்கு சங்கர். நண்பர்களே வணக்கம். சோஷியல் மீடியா நிறைய சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? அது ஒரு குரூரமா மீனா எடுக்கலாம், இன்னொருத்தர அவமானம் பண்றதுக்கு அது ரொம்பவே ஒரு சுலபம். மொத்தம் பொய்யும் பித்தலாட்டமும் பரப்பறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு விஷயத்துல இந்த பொய் விஷயம் இல்லை தப்பான சமாச்சாரத்தை உலகம் பூரா பரப்பிடலாம். அதுக்கு ஒன்றும் எஃபெக்டே வேண்டாம். இன்னொருத்த பின்னாடி ஒளிஞ்சுண்டு தன்னோட அபிப்பிராயத்தை பரப்புவோம். அவருக்கே தெரியாது அவர் சொல்ல போறாரு. அவர் மூலமா அவர் சொன்ன மாதிரி ஒளிஞ்சுண்டு அந்த விஷயத்தை அவரை அவமானப்படுத்தலாம். ஏன்னா அதுக்கு இன்னும் ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு உதாரணங்கள் உங்களுக்கே தினம் தெரியலாம். ஏன்னா பிரசிடென்ஷியல் டிபேட்டில் நீங்கள் கேட்டுட்டு நினைக்கிறேன். எதுக்கும் 2 உதாரணம் நான் எடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பிரச்சனை சோஷியல் மீடியா. என்ன பிரச்சனை? இதில் வந்து இது ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம புகுந்துட்டோம். இந்த வேர்ல்டில் நம்ம கைதி ஆகிடும். இந்த மாய வேர்ல்டு கைதி ஆகிட்டு நம்ம அதை விட்டுட்டு அசல் உலகத்துக்குள்ள போகிறதுக்கு தயங்குறோம். நடுவில் தயங்கி வெளியில் போயிட்டு திரும்பி வந்து உள்ளே ஒழிஞ்சிடும். அதனால நமக்கு வந்து நேர ஆள்களோட பேசி பழகிற அந்த ஆச்சாரமே குறைஞ்சிட்டு வரும். ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். நான் இப்போ லஞ்சு சாப்பிட்றேன். லஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸை திறந்தேன். என்ன தயிர் சாதத்துக்கு என்ன ஊருடா? விடுவாங்க உங்களுக்கு நெல்லிக்காய் ஊருடா. சரி, விடுவாங்க அப்படியே நல்ல கனியான வருவாங்க, சின்னதாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, கசனில் முதன் இருக்குது.
அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், உடனே ட்விட்டரில் போட்டுட்டு அதை ஒரு ஆவலாக ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்துட்டு இருக்கேன். அது யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறான்? ட்விட்டரில் என்னோட ஒரு 20 ஸ்நேகிதர் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அவளை லைக் அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கட்ட வரல இப்படி மேலே தூக்கி ஒரு இது பண்ண ஆஹா ஓ ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் அவளோட காத்துங்க இன்னும் 40 பேர் இருக்கானே ரெஸ்பாண்டே பண்ணல. என்னாச்சு அவன் நான் சொல்ல 4 நிமிஷம் ஆச்சு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணலையே. அது ஒரு ஆத்தங்கம், ஒரு 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 கலக்கம் மனசு. அதுலேயே இந்த தயிர் சாதம் சாப்பிட்டுருக்கேன். அதில் பார்க்க வடுமாங்காவோட ருச்சை, அது என்ன உப்பு காரம் சரியா இருக்கா, அது என்ன பழுத்து இருக்கா இல்லை நல்ல காயா இருக்கா, அதை உணரணும். நான் அதை ஏதோ முழுங்கி பாதி மென்னிருக்கேன் பாதி முழுங்கியிருக்கேன், அது உள்ளே போய் ஜென்மானாலும் தெரியாது. அதான் விஷயம். இந்த மாதிரி இதுலேயே நம்ம மூழ்கி இருக்கோம், இதுலேயே நம்ம இதான் நம்மளோட உலகம் ஆகிடும். அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டு வர அவர் வந்து என்னையா அவர் வந்து லஞ்சு முடிச்சிருக்கேன், நம்மளோட ஒரு 10 நிமிஷம் கப்பா அடிக்கிறது கொடுத்துருக்கேன். அவர் வந்து நிற்கிறார். என்னையா சோக்கியமா? அவர் என்னையா ஒரு நிமிஷம் ட்விட்டரில் பார்த்துட்டு இருக்கேன். என்னையா நான் நேரம் முன்னாடி வந்திருக்கேன், நேரம் உங்களோட பேசுறதுக்கு வந்திருக்கேன், நீர் என்ன அலட்சியம் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்விட்டர் பார்த்துட்டு இருக்கீ, என்னது? ஒரு பண்ணுங்க சார், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு பண்ணிடுங்க, என்னோட நண்பன் ஆகிட்டாலாம். அப்புறம் நம்ம வந்து நேரில் பேசிக்கலாம், அது ஃபேஸ்புக்கில் பேசிக்கலாம். இப்போ நேராக பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ சார் எல்லாம் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். சங்கர் டைம் இருப்பாங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டா மணிக்கு மேலே கோவிலில் இதான் நம்ம உலகம். அப்புறம் இந்த பொய் பிரசிடென்ஷியல் டிபேட் தான் அவனுக்கு தெரியுமே. ஒருத்தான் அவனோட ஒருத்தர் கூச்சல் போடுறான், இன்னொருத்தர் அவனோட மனைவியோட ஒரு ரொம்ப அசியல் முகத்தை ட்விட்டரில் போடுறான், ஃபேஸ்புக்கில் போடுறான். அப்புறம் இவன் இந்த இம்ரான் அவன் மனைவியோட ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு ஃபோட்டோ போடுறான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் உபயோகம், இதுதான் சந்தோஷம். நீங்களே யோசிச்சு பாருங்க. இதை இன்னும் நல்லா எடுத்து சொல்றதுக்கு என்னோட டீம்மேட்ஸ் வந்து சொல்வார்கள். இது மட்டும் புரியா இருக்கிறதுக்கு நன்றி. சங்கர் நல்லா சொன்னீங்க. எஸ்பெஷலி இந்த போஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு லைக் பண்ண சொல்றது இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். இப்போ இதில் லைக் பண்ணலைனாக்க ஒரே கவலையாக இருக்கும் எல்லாருக்கும், லைக் பண்ணல. ஆமாம். இப்போ இன்னொன்று எனக்கு சொன்னால் இந்த 3 நிமிஷம் டைம் லிமிட் எல்லாரும் கவனிங்க. எனக்கு இல்லை 30 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது, இல்லை அதை கவனிப்பாங்க. அப்புறம் ஆடியன்ஸ் வந்து தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அமைதியாக இருந்து கொஞ்சம் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சந்தோஷத்துக்கு வாதாடுவதற்கு வசந்தன் செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தாமே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த பட்டிமன்றத்தின் குடிமி வைக்காத ஆனால் லிங்க்டின் அக்கவுண்ட் வைத்த நாட்டாமையே, சொம்பு வைக்காத ஆனால் ஸ்மார்ட் போன் வைத்த பஞ்சாயத்து தலைவரே, மாட்டு வண்டியில் வராமல் BMW காரில் வந்த 8 பட்டி ராசா இல்லை, எங்கள் 8 பேரின் வாட்ஸ்அப் குரூப் அட்மினே வணக்கம். சமூக ஊடகங்களினால் நம் வாழ்வில் சந்தோஷமா இல்லை பேர் ஆனந்தமா என்று வைக்க வேண்டிய தலைப்பு தப்பிப்போ ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னால சங்கடமா என்று ஆகிவிட்டது. இதுல என்ன கொடுமைனா, தலைப்பு தப்பா இருக்குன்னே தெரியாம 3 பேர் பேச வந்தது இல்லாம ட்விட்டர் சரியில்லை, உருமாங்கா சரியில்லை, ஐயோ. முன்னாடி எல்லாம் சங்கர் சொன்ன அதே பாயிண்ட், முன்னாடி எல்லாம் அம்மா நமக்கு போன் பண்ணா முதல்ல என்ன கேட்பாங்க, சாப்பிட்டியா? ஆனா இப்போ அப்படி கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்க தான் Facebookல மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டோ போட்டு உலகத்தையே சொல்லிடுறோமே, அதுக்கு ஏகப்பட்ட லைக் வேற. ஒண்ணும் இல்ல, என் மனைவி இன்னைக்கு ரசம் வச்சேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ், அதுக்கு 200 லைக். ஆனா அந்த ரசம் எனக்கு பிடிக்கல, அது வேற விஷயம்.
இன்னைக்கு Facebook ட்விட்டர் வச்சு மக்கள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கல்யாண பத்திரிகை வைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. இப்போ என்னோட நண்பர் வெட்டிங் இன்விடேஷனை ஸ்கேன் பண்ணி Facebookல அப்லோட் பண்ணிட்டாரு. அதுக்கு இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் நோட்டை ஸ்கேன் பண்ணி அவரும் அப்லோட் பண்ணிட்டாரு. Facebookனால எவ்வளவு போலிகள் பிடிபட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு போலி சாமியார் Facebookனால பிடிபட்டாரு. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது எடுத்த செல்ஃபி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஒரு போலி டாக்டர் Facebookல பிடிபட்டாரு. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. Feeling excited, watching live surgery at operation theater with அப்படி நர்ஸ் பெரியும் சேர்த்து போட்டிருக்காரு. போலி பட்டிமன்ற நடுவர் இவரை சொல்லல நானு, சென்னையில ஒரு போலி பட்டிமன்ற நடுவர் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க? பட்டிமன்றம் முடிஞ்சோடனே சொல்லியிருக்காரு, தீர்ப்பை Facebookல போட்டுட்டேன், தீர்ப்பு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கல நான் கமெண்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் சென்னையில வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அதுல எனக்கு ஒரு Facebook போஸ்ட் வந்துச்சு. ஒருத்தருடைய போட்டோவை போட்டு இவர் உதவியதை போல் எந்த அரசியல்வாதியும் எந்த அரசு அதிகாரியும் உதவவில்லை என்று. அது யாருடைய போட்டோ தெரியுமா? மார்க் சக்கர்பர்கோட போட்டோ. இதே மாதிரி தாங்க 1970ல டிவி வந்துச்சு இல்லையா, அப்போ எல்லாரும் நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மணி ஆயிடுச்சா, இந்த பாருங்க பேசலாம்னு வந்தா 3 நிமிஷத்துல திருப்பி அனுப்புறாங்க. இதனால தாங்க நாங்க Facebookக்கே போறோம். 1970ல டிவி வந்தப்போ மகிழ்ச்சியா என்ற சங்கடமா, இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். சங்கடமா என்ற பேச்சு வந்தது. ஆனா இப்போ அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. டிவியை பார்த்து பார்த்து களைத்து போனார்களா இல்லை டிவியை பார்த்து பார்த்து களைத்து போனார்களா என்று தெரியவில்லை. இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட், எதிரணிக்கும் எங்கணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். எந்த பாம்பில் எந்த விஷம் இருக்கிறது என்று அவர்கள் தேடுகிறார்கள், எந்த பூவில் என்ன தேன் இருக்கிறது என்று நாங்கள் தேடுகிறோம் என்று கூறி பேச்சு 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 அதுவே தமிழரின் உயிர் மூச்சு என்று சொன்னால், பட்டிமன்றத்தில் பேச 3 நிமிடங்கள் கொடுத்து என்னை மூச்சு திணற வைத்திருந்தாலும் அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வசந்தன், ரொம்ப நாளா பேசுனீங்க. 3 நிமிஷம் இங்க பேசுறது Facebookல பண்ண முடியாது. Facebookல கொஞ்சமா தான் பண்ண முடியும். இங்க 3 நிமிஷம் நேரம் நின்று பேசிக்கீங்க. அதையும் யோசிக்கணும். இப்போ அடுத்ததாக சங்கடம் என்று வாதாடுவதற்கு தரணி. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லாத நடுவர் அவர்களே, ஃபேஸ்புக் ட்விட்டர்னு உட்காராம இங்க ஏதோ 3 பேர் நல்ல விஷயத்தை பத்தி பேசுறோம்னு பார்க்க வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். இப்போ நம்ம வசந்தன் சொன்னாரு, பேச்சு பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னாரு. எங்க பேசுறீங்க ஃபேஸ்புக்ல? ஒன்லி லைக்கு, கமெண்ட். அதுவும் என்ன கமெண்ட்? அதுவும் வடிவேல் மூஞ்சி வச்சிருக்க மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுறீங்க. இவங்க பேச்சு பேச்சு எங்கள் மூச்சுன்னு பேசுறீங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம், பேசுங்கப்பா, மனுஷங்க பேசுங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்புறம் நம்ம மேடம் லாவண்யா சொன்னாங்க, பகவத்கீதை எங்க ஃபேஸ்புக், அதை நீங்க பழிச்சு பேசலாம். அப்ப பகவத்கீதை என்னப்பா? மேல குருக்கள் கேட்டவர்னா உங்களை உதைக்க வந்துருவாரு. ஓகே, இப்ப சோசியல் மீடியால ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வளருதுன்றாங்க. சரி, அதே ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நீங்க ஒரு 1000 நாள் எனக்கு அவசரம்னு கேட்டு பாருங்க, எப்படி தெரிஞ்சு ஓடுறாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ரஜினிகாந்த் ஸ்டைல சொல்லணும்னா, இஷ்டப்பட்டு மட்டும் வர்றது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, கஷ்டப்படும் போது இருக்கிறது பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அது நேர்ல நம்ம பார்த்து பழகும் போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நான் வித்யா கிட்ட பேசின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு சண்டே வரதில்லை, நாங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சண்டை வரதில்ல? 2 பேர் பேசிக்கிறதே இல்லை. அவங்க ஒரு பக்கம் ட்விட்டர்ல போட்டோ பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க, இவர் ஒரு பக்கம் உட்காந்து ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி குடும்பம் எப்படி நடத்துறாங்க, குழந்தைங்களுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க? முதல்லையாவது பரவாயில்ல, குழந்தைங்க எல்லாம் அம்மா அம்மான்னு அழுகுங்க. இப்ப பார்த்தா ஐபேட் அழுகுதுங்க. ஏன்? அது காரணம் நம்ம தான். நம்ம வசந்தனும் நம்ம ஸ்ரீவித்யாவும் சேர்ந்து ஃபேஸ்புக் ட்விட்டர்ல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க? அவங்களும் நம்மள மாதிரி தான் பார்த்து பழகிக்குவாங்க.
அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு போஸ்ட் காமிச்சாரு ஃபேஸ்புக்கில். அது என்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லைக்கு போயிட்டு இருக்குது, ஒரு 5,000 பக்கம் பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா அப்படி ஒரு போஸ்ட் வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நானும் பார்க்குறேன். இது நம்ம வந்து வரப்போற எலெக்ஷன் பற்றி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சரி, நம்ம விவசாயிகளுக்குலாம் தண்ணி பிரச்சனையை பற்றி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. சரி, எல்லாரும் சேர்ந்து எப்படி மரம் நடுறதுன்னு பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. தெரி படத்துல ஏமி ஜாக்சனுக்கும் விஜய்க்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கா, இல்ல விஜய்க்கும் சமந்தாக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கான்னு பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உருப்படி இல்லாம பேசிட்டு இருந்தா நம்மளோட உண்மையான நேரங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? இப்படி இந்த மாதிரி ஸ்டேட்டஸை போட்டு அவங்க கெமிஸ்ட்ரி பரீட்சையில ஃபெயிலா போயிட்டான். இதுதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கு ட்விட்டருங்கிறது உண்மையில சொல்ல போனோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. இது ஒரு கத்தி மாதிரிங்க. நம்ம கையிலேயே வச்சு சுத்திட்டு இருந்தா நமக்கே அது ஆபத்தா முடியும். அதனால கத்தி எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணுங்க, எங்க வச்சுட்டு வரணுமோ அங்க வச்சுட்டு வாங்க. இது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் சங்கடத்துக்கு போடுன்னு போட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரமேஷ் நரசிம்மன் முடிக்கிறச்சே பார்க்கணும் எப்படி ரிகவர் பண்றாங்கன்னு. இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா, சந்தோஷம் டீம் இல்லைன்னா சங்கடம் டீம், ஏதாவது ஒரு கேள்வி. ஒண்ணு இல்லையா? சரி, இப்போ அப்படி லாஸ்ட் சான்ஸ். ஓகே, அப்படி இல்லைனாக்கா நீங்க ஆப்போசிட் சாலமன் பாப்பியார் சொன்னாரு, வாங்க பழகி பார்க்கலாம் அப்படின்ட்டு. எந்த டீமுக்கு அதுக்கு ரைட்டா இருக்கும்? நீங்க பழகி பாப்பீங்க, லைக் தானே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பழகிறது தெரியாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் போடுவாங்களாம், அவங்க அக்செப்ட் பண்ணா எதுக்கு அக்செப்ட் பண்றாங்க? லைக் வருங்கிற கொஸ்டின் தான். இங்க வந்து ஃபேஸ்புக்ல வந்து வெறும் லைக் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. யாரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட் வருதா, ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணி வைப்போம், முன்னாடி நமக்கு லைக் வரதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க, உட்காந்து பழகலாம். பழகதான் தெரியும் நம்ம எப்படி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான முகத்தை பார்த்து பழகும் போதுதான் நமக்கு தெரியும். ரஜினிகாந்த் போட்டோ போட்டு ஒரு கருத்தை சந்தோஷமா பேச சொல்றதுப்பா, மைக்கு சங்கடமா பேசினா தானே கட் ஆயிடும். எதிர்கட்சியோட சூழ்ச்சி இப்போ வந்து உண்மையான ஐடென்டிட்டியே இல்லை. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் ஓட்ட போட்டு பாவம் மோடி, அவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு, 251 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, மோடி அதை வாங்க சொல்றாரு, வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மோடி சொன்னாரா இல்லையாங்கிறது எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த மாதிரி எதை நம்புறது எதை நம்ப கூடாதுங்கிற நிலைமையே நமக்கு இல்லாம தெரியாம போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்னத பழக்கத்தை பத்தி சொன்னீங்க. ஏற்கனவே வள்ளுவர் சொல்லிட்டாரு, முகநூல் நட்பது நட்பன்று, நெஞ்சத்தை நட்பதே நட்பு. முகநூல்னா ஃபேஸ்புக் சொல்லிட்டாரு. ஹலோ, இப்போ குழந்தைங்க வந்து வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறாங்க இல்லையா, சின்னதாக ஏதோ பெயிண்டிங் வரைகிறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம், கரெக்டாக? ஏன்னா எவ்ரி டைம் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு ஆசை வரும், மோட்டிவேஷன் வரும். அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம பட்டிமன்றத்தில் இவ்வளோ தூரம் ஸ்கிரிப்ட் எழுதி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுகிறோம்னா யாருக்காக? இப்போ ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க, அந்த மோட்டிவேஷன் தான். இப்போ யாருமே இல்லை, இங்கே காலியாக இருக்குன்னா நாங்கள் பேசவே மாட்டோம், ஏன்னா பேசணுங்கிற மோட்டிவேஷனாக இருக்காது. அதுதான் அந்த ஃபேஸ்புக்கில் லைக் போடுறாங்க இல்லையா, அந்த அப்ரிசியேஷன் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் தேவை. நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில், ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லை இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் பேசுகிறோம், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் நமக்கும் தேவை லைஃப்பில். அப்போ தான் நமக்கும் இன்னும் இது நிறைய செய்யணுங்கிற மோட்டிவேஷன் வரும். லைக்குன்னு அந்த லைக் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. பட் அந்த லைக் வந்து எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு தேவை, இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும், ஒவ்வொரு வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்.
வசந்தன் சொன்னார் நாங்கள் லைக்கை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக்கை வந்து நாங்கள் கொச்சப்படுத்தி பேசல, உண்மையான பாராட்டுக்கு நாங்களும் தாங்க ஷபாஷ்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நாங்களும் எதுவும் பேச போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர்னு இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டும் இருக்குது. டாப்பமைன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது நம்ம ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்மளையே அறியாமல் நம்ம வந்து அதுக்கு அடிக்ஷனுக்கு ஆளாகிறோங்கிறது இங்கே பாவம் நம்ம எதிரணிக்கு தெரியல. அந்த மோட்டிவேஷன் சொல்லிட்டு அவங்க பாவம் அடிக்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதுதான் நான் அப்பவே சொன்னேன், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா சங்கடம் மட்டும்தான் மிஞ்சும். இப்படி பல பேர் சங்கடத்துக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த அடிக்ஷன்ற பாயிண்ட்டுக்கு தான் நான் என்னோட பட்டிமன்றத்திலேயே ஆன்சர் கொடுத்துட்டேன். 1970s டிவி வரும்போது எல்லாரும் டிவி முன்னாடியே உட்காந்துருக்கோம். அடிக்ஷன் நாங்கள் இப்போ அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. டிவிங்கிறது வந்து நம்ம வீட்டோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1990s வீடியோ கேம்ஸ் வந்தது. பசங்களாம் அடிக்ஷன் தாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு எக்ஸ்பாஸ் இருக்கு, பிஎஸ்பி இருக்கு. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவும் ஒவ்வொரு தடவை ஒரு புது டெக்னாலஜி வரும்போதும் மக்கள்கிட்ட வந்து அதுக்கு ஒரு சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. ஆனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் இன்னும் ஒரு 5 வருஷத்துல பாருங்க, அந்த சங்கடம்னு பேசுறவங்க எல்லாம் இந்த சைடு உட்காந்துருப்பாங்க, எல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அது வந்து காலங்கிறது மாறிட்டே இருக்கும். மனிதனோட வாழ்க்கையில் வந்து புதிய மாற்றங்களை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். குறைகள்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் குறை இருக்கு. ஒவ்வொரு குறையும் வந்து கலைந்து எறிந்து கடந்து சென்று செல்வதுதான் மனித வாழ்க்கை. குறை இல்லாத விஷயமே இல்லை. எப்படி வந்து ஒரு நெல்லில் உம்மி இருக்கோ, எப்படி வந்து பூவுக்கும் முள்ளு இருக்கோ, அதே மாதிரி தான் குறைகளுக்கு கலைந்து செல்றது தான். நம்ம ஆஃபீஸில் ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில எவ்வளோ குறைகளை தாண்டி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் மட்டும்தான் ஏதோ குறை, இதை மட்டும் தள்ளி வைங்கன்னு சொல்றது வந்து ஒரு அபத்தமான ஆர்குமெண்ட். அதாவது இதில் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மோட்டிவேஷன், எனக்கு வந்து அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க ஒரு விளம்பர பிரியர் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள பின்னாடி இருக்க ஒரு விஷயமே. இப்போ சென்னை வெள்ளத்தை பற்றி அவர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சென்னை வெள்ளத்தில் பற்றி எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணோம் இல்லைன்னாங்க. அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து ஸ்டிக்கர் ஓட்டினாங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, எல்லா இடத்துலையும். இவங்க இந்த ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு தான் இந்த வண்டி போகுது, இந்த கடலூர்கிட்ட இங்கே போயிட்டு இருக்கு, இன்னைக்கு இவ்வளோ பொருள் அனுப்புறோன்னு இவங்க எல்லாம் ஃபேஸ்புக்கில் விளம்பரப்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு அந்த விஷயமே போய் தெரிஞ்சிச்சு. இதே முன்னாடியெல்லாம் பல வெள்ளம் வந்தப்ப நிறைய பேர் யாருக்குமே தெரியாம விளம்பரமே இல்லாம உதவி பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் இது மாதிரியான சதி வேலைகள் அரசியலால் ஈடுபடவே முடியல. இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னது, நாங்க செய்யறோம் அதிகமாக விளம்பரம் தேட ஒரு உத்தியா தான் இருக்கு. அதெல்லாம் இன்னொன்று யோசிக்கணும். இப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம இவ்வளோ பேர் வந்து விஷயங்கள்லாம் போட்டுட்டோம். யாருக்கு லாபம்? அது யாருக்கு லாபம்னா யாருக்கு சந்தோஷம்? நம்ம வந்து மார்க் ஜுக்கர்பர்க் தான் சந்தோஷம். அவன் தான் $45 பில்லியன் சேர்த்துருக்கான். நம்ம பேசுறது எல்லாத்தையும் காரி துப்புறதெல்லாம் எடுத்து ஒரு பிக் டேட்டான்னு போட்டு நல்லா அதுலேருந்து வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கான் அந்த கம்பெனி தான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அது காசு. நம்மளுக்கு எந்த வருமானமும் அதில் கிடையாது, எந்த சந்தோஷமும் கிடையாது. ஸோ கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு நிறைய டைவர்ஷன், நிறைய மீதி பாயிண்ட் எல்லாம் பேசியாச்சு. வேற ஏதாவது கேள்வி ஆடியன்ஸ்? சரி, இப்போ இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கு. அவங்க இப்போ இந்த டீம் நீங்க அவருக்கு ஏதாவது கேள்வி, சந்தோஷத்துல சங்கடத்துக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சங்கடத்துக்கு சந்தோஷத்துக்கு ஏதாவது கேள்வி? ஃபைனல் முடிச்சுட்டு பேசணும். நீங்க கேள்வி இருக்கா? சரி, இப்போ கடைசியா இப்போ ஃபைனல் க்ளோசிங் சந்தோஷம் சைடில் ரமேஷ் நரசிம்மன் பேச போறார். நன்றி தலைவர் அவர்களே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் சங்கர் அவர்கள் தலைப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். சோஷியல் மீடியா பத்தி பேசுங்க சார் அப்படின்னு கூப்பிட்டா அதுல சங்கடங்கள் இருக்கா சந்தோஷங்கள் இருக்கான்னு பேசுங்க சார் கூப்பிட்டா வடுமாங்கா பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் தயிர் சாதம் சாப்பிட்டு இருக்கேன், ஊர்கால வடுமாங்கா போட்டு இருக்கேன்ட்டு. ஆனா அவர் வந்து சொன்னாரு என்னுடைய 10 நண்பர்களுக்கு அமிச்சார் அப்படின்ட்டு.
இப்பொழுது செய்திகள்லாம் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா இப்போ ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ்னு ஒருத்தர் வந்திருக்கு. இதே கம்ப்ளைண்ட் அவர் வந்து வடுமாங்கா வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க ட்விட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வண்டி அடுத்த ஸ்டேஷன் போறதுக்குள்ளேயும் ஒரு பாட்டில் வடுமாங்கா உங்களுக்கு ஃப்ரீயா அவரே டெலிவரி பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷமா சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ இதுதான் சந்தோஷம். அதே மாதிரி சமீபத்தில் சென்னையில் பயங்கர புயல், தண்ணீர், மழை, கஷ்டம். பிப்ரவரி மாதம் நான் இந்தியா போயிருந்தேன். ஒரு முதியோர்கிட்ட பேசியிருந்தேன் நான். அவர் சொன்னார், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னு, நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இங்கே சென்னையில் இருக்கவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சார். அவங்க வந்து ஓலா போட்டில் வந்து எங்களை காப்பாற்றி கூட்டின்னு போனாங்கன்ட்டு. அது எப்படி உங்களுக்கு சங்கடமாக இருக்கும்னு நான் அந்த எதிர்கட்சியை கேட்குறேன். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அதை என்னுடைய மகள்கிட்ட கேட்டேன் நான், இதுமாரி நான் பட்டிமன்றத்தில் பேச போகிறேன்ட்டு. சந்தோஷத்தை பற்றி தானே நான் பேச போகிறேன் நீ அப்படின்னு நான் உடனே சொன்னான். டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் என்னென்னலாம் டாபிக்ன்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டைம் மேகசினில் வந்திருக்கு. சொல்கிறாங்க வாட்ஸ்அப்னாலையும் ஃபேஸ்புக்னாலையும் டென்ஷன் குறைஞ்சி, அந்த ஜோக்கை பார்த்துட்டு சிரித்து டென்ஷன் குறைஞ்சி ஆஃபீஸில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தரணி அவங்க பேசும்பொழுது பர்சனல் டச் விட்டு போயிடுது அப்படின்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ட்விட்டரில் தான் இருக்கான்றாங்க. என்னுடைய வீட்டில் காலையில் மனைவி எழுந்த உடனே தேடுறது முதல்ல ஃபோன் தான். முன்னெல்லாம் நம்ம வந்து காலையில் எழுந்துக்கும் போது கையை அப்படி மூஞ்சில் பார்த்துட்டு அதில் முடிச்சுட்டு தான் நம்ம கண்ணையே திறப்போம். இப்போல்லாம் முதல்ல முடிக்கிறதே ஃபோனில் தான். அதில் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் இருக்குன்னு அது வந்த உடனே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அவங்க மூஞ்சில். அந்த நாளே நல்ல நாளாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவங்களே சந்தோஷமா இருக்காங்க காலையில. அந்த சந்தோஷம் எனக்கும் தொத்தின்னு நானும் கட்டால எழுந்து விடுவிடுன்னு போய் வாட்ஸ்அப்பை எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஸோ என்னுடைய மகளையோ நான் ஃபோன்ல கூப்பிட்டேன்னா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, ஆன்சரிங் மிஷின் போயிடும். இதே வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அடுத்த 30 செகண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த சங்கடங்கள்லாம் இருக்கும்போது இந்த சிறு சிறு சந்தோஷங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய சங்கடம் இருந்தாலும் காலையில் ஒரு சின்ன புன்னகை, ஒரு சின்ன ஹாப்பி ஃபேஸ் போட்டாங்கன்னா யாராவது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு. நன்றி, வணக்கம். அதாவது ஃபேஸ்புக்கில் புன்னகை பார்த்து தான் ஒரு நல்ல மார்னிங், குட் மார்னிங் வருதுன்னு. இதே மனுஷால பார்த்து புன்னகையோட அதுவும் ஒரு நல்ல நாளாக. பட் இப்போ சுரேஷ் வந்து சங்கடங்கள் சைடில் க்ளோசிங். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவர் கடைசியாக பேசுனது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா தாயே பிச்சை போடுங்கிற மாதிரி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அம்மா தாயே காலையில் ஒரு ஸ்மைலை போடுங்கப்பா அப்பா. என்னங்க அது சந்தோஷங்கிறது வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒய்ஃபை போய் பார்க்கணும், குழந்தைய போய் பார்க்கணும், அவங்கள கொஞ்சம் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்களா காலையில்? இப்படி தாங்க அடிக்டாக கிடக்குறீங்க எல்லாமே. இதை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறீங்க. உங்க சந்தோஷம் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு கருவிக்குள்ள போயிடுச்சு. மக்களோட இல்லை. அதே தான் என்னோட அணிலேருந்து தாரணி சொல்றாங்க, சங்கரன் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? நீங்க சமூக இணைப்புன்னு சொல்லி போயிட்டு குடும்ப இணைப்பே துண்டிச்சிட்டீங்க டோட்டலா. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அதை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். புரிஞ்சுக்கங்க. திருவள்ளுவரை இருந்திருந்தா அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, முக நூலினால் சுட்டவடுன்னு சொல்லுவாரு. அதான் எங்க அணிலேருந்து வந்து
சங்கர் சொல்றாரு, நீங்க போற அவதூறான வார்த்தைகள், ஒவ்வொருத்தங்களையும் பர்சனல் அட்டாக் பண்றது, அவங்களோட பர்சனலான விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து போஸ்ட் பண்றது கோவப்பட்டா அதனால எவ்வளவு பாதிப்படையுதுன்னு சொல்லி தெரிய மாட்டேது. நீங்க வந்து வடிவேல் ஜோக்க மட்டும் பேசி பார்த்துட்டே வந்து சந்தோஷத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து சென்னை வெள்ளத்தை பத்தி பேசுனீங்க. நீங்க சென்னை வெள்ளத்துல பேஸ்புக் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் ஆகல, ஏகப்பட்ட பேர் போனை மட்டும் தான் யூஸ் பண்ணி அவ்வளவு பேரை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போன் தான் இது வந்து டெலிகம்யூனிகேஷன் அட்வான்ஸ்மெண்ட், அதை பத்தி நீங்க பேசணும். அடுத்தது முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுமாங்க. இவங்க புதுமொழி என்ன தெரியுங்களா, போஸ்ட் போட்ட கையும் லைக் பார்த்த கண்ணு சும்மா இருக்காது, எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். அதான் இவங்களோட நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க பாத்தீங்களா, மச்சி ஃபீலிங் லோன்லி அப்படிமா. இவனை எவன் தனியா உட்காந்து காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வெளியே வந்தாலும் 4 பேர் பார்ப்பாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸா? இன்னொரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் முடி வளருது, அதை வெட்டுறோம், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஹவ் இஸ் இட், அதுக்கு அமேசிங் ஆசம், ஏய் நான் வந்து முடிய வெட்டுறது இல்லை. என்ன ஸ்டேட்டஸ்? ஒரு இதே மாதிரி ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது நண்பரை பார்க்குறேன். அவர் என்ன சொல்றாரு, நண்பரை பார்த்தா என்ன சொல்லுவாரு, உங்க பேர் என்னங்கன்னு கேட்டாரு, பேரை சொன்னேன். அடுத்தது ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லைங்க நான் ஆலண்டவுல இருக்கேன். கிட்ட அடிக்காது. இல்லைங்க நான் உண்மையிலே ஆலண்டவுல தாங்க இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்தார். வந்து நான் உங்களை ஃபேஸ்புக்கில் தேடினேங்க. இல்லைங்க அப்படின்னாரு. ஏங்க நான் இங்கே தான் உட்காந்துருக்கேங்க, என்னைய போய் ஃபேஸ்புக்கில் தேடிங்க. அவரு இல்லை அப்படின்னா உண்மையிலே நீங்க ஃபேஸ்புக்கில் இல்லையா அப்படின்னா, இல்லைங்க என்ன. அப்போ ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க, என்னமோ நம்ம 10 நாள் குடிக்காம பக்கத்தில் உட்காந்து மாதிரி, நம்ம ஃபேஸ்புக்கில் இல்லையா நீங்க அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ ஃபேஸ்புக்ல எல்லாரும் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. இவங்க கிரியேட் பண்றது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். இது மாதிரிலாம் பல பேர் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருக்காங்க. அக்கௌண்ட் இருக்கும், கேட்டா எனக்கு அக்கௌண்ட் இருக்குங்க, எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படிம்பாங்க. வேற வழி இல்ல, இது மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் குழந்தைங்க வந்து போனை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வீட்டுல இருந்து மிஸ்ட் கால் மட்டும் தான் உங்களோட நண்பர்களுக்கு போகும். அதுல வந்து ப்ராபபிலி ஒருத்தனுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும், அது உங்க குடும்ப விஷயம். ஏதாவது நீங்க பேசியிருந்தா கூட அப்படியே போயிடும்னு வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய மிஸ் கால் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, அந்த ஆடியோ வந்து அவங்களுக்கு தெரியாமையே ரெக்கார்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம குடும்பத்துல குழந்தைங்களை ஒரு கிச்சன்லயோ ஒரு அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு இருக்கப்ப குழந்தைங்களை அறியாம நடக்கிறது. இது வந்து இன்ஸ்டாகிராம்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபேஸ்புக்ல அப்டேட் எல்லாமே லாகின் ஆகிதான் இருக்கு போன்ல. அதனால இது ரொம்ப அபாயகரமான விஷயங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இல்ல ரொம்ப லோக்கலா சொல்லணும், இது சொரிய சந்தோஷங்க, சொரிஞ்சிட்டா ரொம்ப சங்கடங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்தது இன்னொன்னு கேட்டுக்கங்க, திருவள்ளுவர் இங்க இருந்தாருன்னா இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு தெரியுங்களா, யாகாவராயனும் கமெண்ட் காக்க காவாக்கா சோகாப்பர் கமெண்ட் இழுக்கப்பட்டு. நீங்க கமெண்ட் போறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும், இல்லாட்ட அந்த கமெண்டே உங்களை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முடிவா வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வார்த்தையை வந்து சுருக்கிடுச்சு, நம்மள பேசவே விடுறது கிடையாது. இந்த ஃபேஸ்புக் வார்த்தையை சுருக்கிடுச்சு, டேட்டாவை பெருக்கிடுச்சு, சமூக இணைப்பை துண்டித்து விட்டது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஒரு நிமிஷத்துக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்த நடுவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ வந்து டைம் வைஸ் 35 நிமிஷம் டைம் இருக்கா இல்லை ஸோ பின்ன கேள்வி கேட்குறது டைம். ஸோ தீர்ப்பு வந்து ஃபேஸ்புக் லைக் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் தீர்ப்பு கொடுக்கறது, இப்போ ஃபேஸ்புக்கில் லைக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஆடியன்ஸ் லைக் கேட்க போகிறேன். இவ்வளோ நேரம் பேசினது கேட்டீங்க, இந்த சந்தோஷம் டீம் பேசினது லைக் எல்லாம் கொஞ்சம் கை தூக்குங்கப்பா. சரி, ஒரு 10 சங்கடங்கள் சைடு லைக் எல்லாம் கை தூங்க. சோசியல் மீடியா வந்து சங்க
சங்கடமா சந்தோஷமாங்கிறது வந்து தீர்ப்பு கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியா நம்ம உபயோகப்படுத்துறதை பொறுத்து இருக்கு. அது எல்லா விஷயத்துமே அப்படிதான். ஒழுங்காக உபயோகப்படுத்தினா சந்தோஷம், ஜாஸ்தி பண்ணாக்க சங்கடம். அதனால அதை பத்தி தீர்ப்பு இல்லை. இப்போ யாரு நல்லா வாதாடினார்கள் அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ ஆடியன்ஸை நீங்களே லைக் வச்சு தீர்மானம் பண்ணிட்டீங்க. அதாவது சங்கடம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கருத்துக்களை, பொருத்தமான கருத்துக்களை கொடுத்தது என்று ஒரு தீர்மானம். ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து நீங்க ஆட்சி மாற்றம் பத்தி சொன்னீங்க. இந்த ஃபேஸ்புக்னால ஆட்சி மாற்றம் அதெல்லாம் நிறைய ஒரு புது ஈவெண்ட் அது. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரீச் பண்றது. நீங்க அது சைடில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நேராக பழகி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான், அந்த லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப நல்லா வாதாடினீர்கள் ரெண்டு சைடும். ஸோ தீர்மானம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியில் ரமேஷ் ஏதோ க்ளோசிங் சொல்லணும். நன்றி தலைவர் அவர்களே. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு, சுரேஷ் இப்போ சொன்னார் இன்ஸ்டாகிராமில் போடுறதோ இதுவோ வந்து எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், உங்கள் குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும்ன்ட்டு. நான் வந்து இப்போது என் கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன். வசந்தனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சேன். அந்த மெசேஜ் அனுப்பிச்ச உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை படிக்க விரும்புகிறேன் நான். ஏன்னா எவ்வளோ தூரம் இப்போ செக்யூர்டாக மெசேஜஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. The messages you send to this chat and calls are now secured with end-to-end encryption. Tap for more info. ஸோ இது வந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் போகாது. நீங்களா உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு அனுப்பிச்சாதான் அது உலகத்துக்கு போகும். பட் குரூப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த குரூப்புக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ செக்யூரிட்டி ரொம்ப வந்தாச்சுன்றது நன்றியோடு சொல்லி விரும்புகிறேன். வணக்கம். கடைசியா சுரேஷ் ஒரு வார்த்தை, அப்புறமா முடிச்சிடலாம். ரமேஷ் அவர்களே, நான் வந்து கண்டிப்பாக செக்யூரிட்டியை பற்றி நான் பேச விரும்பலை. எல்லா மெசேஜும் செக்யூராக தான் போகுது. ஆனால் நம்ம யாருக்கு அனுப்புகிறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு குரூப்பில் 100 பேர் இருந்தாலும் நம்ம தவறுதலாக குழந்தைகள் வந்து, இப்போ இது நடந்த நிகழ்ச்சி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து என்ன ஒரு குரூப், நான் காலேஜில் வந்து 100 பேர் குரூப்பில் இருக்கோம். அது முன்னாடி நடந்த நிகழ்ச்சி 100 பேர் குரூப்பில் இருக்கப்போ ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி ஆடியோ, ஒரு 3 ஆடியோ வந்துருச்சு வாட்ஸ்அப்பில். நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறேன், என்னடா 3 ஆடியோ இருக்குது குழந்தை பேசுகிற மாதிரி. என்னன்னா என் பொண்ணு தெரியாமல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க. இது 100 பேருக்கு வந்துருச்சு. இது மாதிரி வந்து செக்யூர்டா 100 பேருக்கு உங்க பர்சனல் விஷயங்கள் போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.